வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. அமலாக்கத்துறை கடிதம் அளித்தும் முன்னாள் அமைச்சர் KN நேருவை திமுக அரசு பாதுகாத்தது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. நகராட்சித்துறை அதிகாரிகள் முறைகேடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சுரேஷ் இணையராரு. சுரேஷ் வணக்கம். அமலாக்கத்துறை கடிதம் அளித்துமே கூட KN நேருவை திமுக பாதுகாத்தது அப்படின்னு தமிழக அரசு சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கினுடைய முழு பின்னணியும் தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை பற்றியும் விவரிங்க. வணக்கம். முந்தைய திமுக ஆட்சியில நகராட்சி நிர்வாகத்துறையில 2500 உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனத்துல 634 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெறப்பட்டுள்ளதா, இது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு முந்தைய ஆட்சியில கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால அதன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோட அதிமுகவினுடைய MP IS இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சாரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்வதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில தன்னுடைய தரப்பு வாதங்களை கேட்காம இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட முன்னாள் அமைச்சர் நேரு தரப்புல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் என்ன வாதங்கள் முன் வச்சார்னா, அதிகாரிகள் நியமனம் முறைகேடு தரப்பா ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் முந்தைய திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம முன்னாள் அமைச்சர் நேருவை பாதுகாத்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட கேட்டு இன்பதுரை தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி நேருவுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் கூட அவர் இப்ப பதிலளிக்க அவகாசம் வழங்கலன்னு சொல்லி இந்த மறு ஆய்வு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இன்பதுரை வழக்குல தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டு 14 நாட்களுக்கு பிறகுதான் தீர்ப்பளிக்கப்பட்டது. அது வரைக்கும் இந்த தீர்ப்புக்காக காத்திருந்து விட்டு தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கேட்கலன்னு சொல்லி இப்ப நேரு தரப்புல உரிமை கோர முடியாது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து நேரு தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் சித்தார்த் லுத்ரா மற்றும் அரவிந்த் பாண்டியன் அடங்கிய ஆகியோர் என்ன சொல்றாங்கன்னா, நேரு தரப்பு வாதங்களை கேட்காம வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டதுனால அவருடைய உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கேட்டு முந்தைய ஆட்சியில தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இப்போ உள்ள அரசு வாபஸ் பெற முடியாது, அதுக்கு அதிகாரமும் இல்லை என்ற ஒரு வாதத்தை இருதரப்பினரும் இருவரும் முன்வைத்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து இந்த வழக்குல நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேருவுக்கு எதிராக இந்த பதியப்பட்ட வழக்குல மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை இந்த மனு மீது தீர்ப்பளிக்கிற வரைக்கும் நீட்டித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.